ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ரஜினி மற்றும் கமலை வைத்து வந்து இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு திரைப்படத்தை இயக்க போகிறாங்க அப்படின்றது இப்போ வந்து செம்ம பெரிய விஷயம் வந்து இன்டர்நெட்டில் போயிட்டு இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலில் பேச போகிறோம். இப்போ வந்து மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ இப்போ வந்து தொடர்ந்து ஸோ கூலி அப்படின்னு எல்லா திரைப்படத்தையும் இயக்கிறதா நம்மளோட லோகேஷ் கனகராஜ். ஸோ கிட்டத்தட்ட வந்து தமிழ் சினிமாவோட மோஸ்ட் வாண்டட் டேரக்டர் அண்ட் ஃபேமஸ் டேரக்டராகவே இருக்கார். ஸோ இப்போ வந்து செம்ம பெரிய எதிர்பார்ப்பில் இருக்க அவரோட கூலி திரைப்படம் வந்து லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகி ரசிகர் மத்தியில் கொஞ்சம் ஒரு வருத்தம் அடைகிற சிச்சுவேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் அவர் திரைப்படங்களே வந்து இந்த திரைப்படம் வந்து கொஞ்சம் சுமாரான விமர்சனம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து கூலி திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்தது வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து கைதி 2 வந்து இயக்க போகிறாங்க அப்படின்ட்டு வந்து ஏற்கனவே வந்து அவர் வந்து ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு அறிவிப்பு வந்து வெளியே வந்திருக்குங்க. அதாவது இப்போதைக்கு வந்து நம்மளோட லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்ததாக வந்து நம்மளோட கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்தை வச்சு வந்து ஒரு புதிய படம் வந்து இயக்க போகிறாங்க. ஸோ அந்த திரைப்படத்தை வந்து கமலஹாசனும் ராஜ்கமல் நிறுவனம் வந்து பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பில் வந்து இந்த திரைப்படத்தை தயாரிக்க போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இதற்காக வந்து நம்மளோட கார்த்தி வந்து நம்மளை கமலஹாசனே நேரில் போய் சந்திச்சு இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் திரைப்படத்தை முடிச்சதுக்கப்புறம் கைதி 2 நடத்தலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காராம். ஸோ அது கார்த்தி வந்து ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டாராம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்மளோட ரஜினி மற்றும் கமலை வச்சு ஒரு திரைப்படத்தை இயக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலே ஆச்சுங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து. ஸோ 40 வருடங்களுக்கு அப்புறம் வந்து இந்த 2 ஒரு பேர் வந்து இணையறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இதற்கான வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸும் உலகநாயகன் ஃபேன்ஸும் செம்ம வெறியாக காத்துட்ருக்காங்க. ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நாட்களும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.